இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கவின் அண்ணாவோட ஸ்டார் படத்துக்கான ரிலீசிங் டேட்டை அபிஷியலா சொல்றாங்க. அதுக்கப்புறமா அரண்மனை பார்ட் 4 இருக்குல்ல, இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்லாம் தள்ளி போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல இப்போ வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்க்கலாம். நம்ம கவின் அண்ணாவோட ஸ்டார் படத்தை வர மே 10ஆம் தேதி இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. இந்த விஷயத்தை எப்போதும் அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. நம்ம கவின் அண்ணாவோட இந்த ஸ்டார் படத்துக்குலாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம இளனோட டைரக்ஷன்ல, நம்ம கவின் அண்ணாவோட நடிப்புல, நம்ம இவனோட மியூசிக்ல இந்த ஸ்டார் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாமா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அரண்மனை பார்ட் 4 ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து ஏப்ரல் 26ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த முன்னாடியே அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ லேட்டஸ்டா என்ன நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இந்த அரண்மனை பார்ட் 4 இந்த படம் வந்து ஏப்ரல் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுல கொஞ்சம் டவுட் தான். இந்த படத்தை வேற ஒரு டேட்ல இந்த படத்தை ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து கூடிய சீக்கிரமே இந்த வரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான நியூஸ்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கேன். இந்த அரண்மனை பார்ட் 4 இந்த ரிலீஸ் சம்பந்தப்பட்ட அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இந்த படம் வந்து வேற ஒரு டேட்ல ரிலீஸ் ஆகுற மாதிரி இருந்தா மே மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற நியூஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இந்த படம் எக்ஸாக்டா எந்த டேட்ல ரிலீஸ் வந்து ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.